ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம்ஸில் வந்து எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இது 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணலாம். மாட்ரேட்டாக மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா, ஹை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இன்டெப்த்தாக இன்னும் 11th போர்ஷன்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணணும். அதாவது இந்த ஃபிபோனசி சீரீஸ் அந்த மாதிரி இதுதான் பபுள் ஷாட் இதெல்லாம் வந்து ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் 1 வேர்ட்ஸை வந்து கவர் பண்ணலை. ஏன்னா வந்து நீங்கள் 1 வேர்ட்ஸை 4-5 அட்டன் பண்ணுறதுக்கும் 2-3 மார்க்ஸ் வந்து 2 அட்டன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் செக்ஷன் பி 2 மார்க்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் அட்லீஸ்ட் ஒன்றாவது வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ், அப்புறம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி பேசிக்கான டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் வந்துடுது. அப்புறம் 1 to 2 அவுட்புட் கொஷின்ஸ் வருது. அந்த அவுட்புட் கொஷின்ஸை எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்புறம் தேர்டாக ஃபுல் ஃபார்மாக இல்லாட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்னால் ப்ரோட்டோகால்ஸோட எக்ஸ்பென்ஷன் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்டிடிபி, அப்புறம் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு இது கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ். இது வந்து டிஃப்ரென்ஸ் கொஷின்லையும் கேட்கலாம். மேபி ப்ரைமரி கீக்கும் கேண்டிடேட் கீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி இது வந்து ஒரு டேபிள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து எது ப்ரைமரி கேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எது கேண்டிடேட் கீ, எது ஆல்டர்னேட் கீ, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க ஒரு டேபிளை கொடுத்துட்டு. அடுத்தது எரர் கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன எரர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடுது. அப்புறம் சின்டாக்ஸ் யூஸிங் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து இப்போது இ அப்படின்ற ஒரு லெட்டரோட அக்கரன்ஸ் எத்தனை தடவை இருக்குது, அதாவது இ அப்படின்றது இந்த வேர்டில் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு. எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட்டில் வந்து உங்களுக்கு இ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றது கவுண்ட் பண்ணணும்னா நீங்கள் கவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சின்டாக்ஸ் ரிலேட்டட் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாக அவங்களுக்கு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. அடுத்தது சம் பேசிக் டெஃபினிஷன்ஸு, அதாவது சின்டாக்ஸ் எரர்னா என்ன, அந்த மாதிரி கீவேர்ட் ஐடென்டிஃபையர், அந்த மாதிரி பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ரொம்ப இன்டெப்த்தான டெஃபினேஷன்ஸ் கேட்கறது கிடையாது. ஸோ பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் இந்த கிளாஸஸ், அதாவது ஹேவிங் கிளாஸு, வேர் கிளாஸ், இந்த மாதிரி வந்து அந்த MySQLல இருக்கிறதுக்கும் டெஃபினேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது கேட்குறாங்க. இந்த செக்ஷன் பிலையுமே வந்து தியரி பார்ட்டெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிடுங்க. இந்த அவுட்புட் கொஷின்ஸு, எரர் ஐடென்டிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். பட் தியரி பார்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டவுட்ஸ்னால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுவும் ரெக்டிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன். அடுத்தது செக்ஷன் சி 3 மார்க்ஸ் கொஷின்ஸு. இதில் வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துடுது. ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது புஷ்ஷு, பாப்பு, பீக்கு, இது 3மே வந்து இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமே இருக்காது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்லேருந்து 3 இது வருது. டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல், CSV ஃபைல். இந்த 3 ஃபைலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். இந்த 3 ஃபைலில் வந்து மேக்ஸிமம் 3 மார்க்ஸில் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் கேட்குற வாய்ப்பு இருக்குது. பைனரி ஃபைல், CSV ஃபைல் வந்து கொஞ்சம் எலாபரேட்டடாக வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் கேட்கப்பாங்க பிக் மார்க்ஸுக்கு. அடுத்தது இதுலேயும் அவுட்புட் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் 1 மார்க்ஸ்லையுமே சில அவுட்புட் கொஷின்ஸும் வரும். அதில் வந்து உங்களுக்கு சாய்ஸும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் டி 4 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 மார்க்ஸில் வந்து queries கண்டிப்பாக வந்துடுது. MySQL queries. இதில் வந்து 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டேபிள் கொடுத்துட்டு queries நீங்கள் எழுதுகிற மாதிரி. அது இல்லைனா கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா queries கொடுத்துட்டு நீங்கள் டேபிள் அவுட்புட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CSV ஃபைல், பைனரி ஃபைல். இது 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் இது எல்லாத்துலேயுமே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பைத்தான் MySQL இன்டர்ஃபேஸ்.
இதுவும் கொஞ்சம் முக்கியமான கொஷின். இது வந்து ஷார்ட்டாக கேட்டாங்கன்னா வந்து 4 மார்க்ஸில் கேட்பாங்க. சப்போஸ் இன்னும் எலாபரேட்டடாக நீங்கள் யூசர்கிட்டேருந்து வேல்யூஸ் வாங்குற மாதிரினா 5 மார்க்ஸ் கொஷின்ஸில் நெக்ஸ்ட் செக்ஷன்லாம் கேட்பாங்க. செக்ஷன் ஏல வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லேருந்து கேட்பாங்க. இதில் என்னென்னா நீங்கள் லேஅவுட் டயக்ராம் வரைகிற மாதிரி, அப்புறம் சர்வர் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், ரிப்பீட்டர் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், ரிப்பீட்டருக்கும் ரூட்டருக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸு, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சம் பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் லைக் ஸ்விட்ச் ரன் அந்த மாதிரி. அப்புறம் சிஎஸ்வி ஃபைல், பைனரி ஃபைல் இது எலாபரேட்டாக கேட்பாங்க. நீங்கள் யூசர்கிட்டேருந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே பைத்தான் MySQL இன்டர்ஃபேஸ்லேயும் அதே மாதிரி தான். யூசர்கிட்டேருந்து நீங்கள் வந்து வேல்யூஸை வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வேல்யூஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால தான் இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிவர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது 5 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், தென் 1 மார்க்ஸ் அந்த மாதிரி.